பிரம்மா கேசமைத்தார் அறிய வைத்தார் என்னும் எழுத்தென்னும் கண் திறந்தாய் என்னும் எழுத்தென்னும் கண் திறந்தாய் ஏற்றதரும் புலமை ஆற்றல் தந்தாய் ஏற்றதரும் புலமை ஆற்றல் தந்தாய் ஐயம் தெரிய வைத்து அறிவு தந்தாய் ஐயம் தெரிய வைத்து அறிவு தந்தாய் மொழி வந்து நன்றி நன்றி. ரொம்ப பெருமையாக இருக்கிறது. வெள்ளிமலை கலையரங்கத்தை காணும் பொழுது திருவிழா. அன்பன் ஜெயரிவன்களை பாராட்டி நாடக ரசிகர் கோவையை சேர்ந்த குணசேகரன் அன்பன் அவர்கள் சார் 100 ரூபாய். குணசேகரன் அன்பு என்னனுக்கு நன்றி, பணிவான வணக்கம். பூஜ்யத்தை சேர்ந்த ஜெயராமன் அன்பன் அவர்கள் சார்பாக அன்பன் அவர்களுக்கு 100 ரூபாய். அப்பவே ஜெயராமன் அவர்களுக்கு நன்றி நன்றி, பணிவான வணக்கம். அதே போல நாரதராஜ் அன்பண்ணன் ஜெயர் வச்சிருந்த அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக மாலை எழுந்து குரல் கொடுத்தார்கள். போராடும் கொலைதானம் என்ற நன்மையிலே 1000 பண்பேர் அல்பா மாலை, ஆண்டவன் அடியார்களுக்கு ஜெபமணி மாலை, கவிஞர்கள் சூடுவது கன்னிமணி மாலை, நாடக கலைஞன் என்ற தன்மையிலே எங்களை எல்லாம் நிறைவேற்றி இந்த அற்புதமான திருவிழாவிலே ஆண்டுக்கு ஆண்டு தேதிக்கு தேதி அடுத்தவர் நலனை நினைப்பவர் நமக்கு ஆயுள் முழுவதும் இந்த மக்கள் எல்லாம் என்னால வெள்ளிமலை ஆண்டபடி நலனோடு இந்த மக்கள் எல்லாம் என்னால நோயற்ற வாழும் குறைவற்ற சிரமம் கொண்டு வாழ வேண்டும். அந்த தன்மை அறிந்து எனக்கு வெற்றி மாதிரி அளித்த மாபெரும் இந்த கிராமம் 6 போல் தலைத்து அதிக போல் வேறொன்றி இந்த மக்கள் எல்லாம் என்னால் தீர்க்காய்ச்சா வாழணும். அது அடிகள் சொல்லுகின்றேன். அரிதார பூச்சி நடிகர் சொன்னா அப்படியே பலிக்கும் இல்லையா? ஏற்கனவே 100 மரணத்தை வென்றவன் அடிகள். அது வந்தாலுமே பேர்பட்ட ஆபரேஷன்கள்லாம் மீறி இன்னும் அந்த வெள்ளிமலை ஆண்டவன் அருளாலே உங்களை எல்லாம் சந்திக்க வைக்க இந்த இடத்துல எனக்கு பெரும் பெருமை சேர்த்த இந்த நாடகத்தை அமைப்பாளருமாகிய எனது உடன்பரவா அருமை சகோதரன் உப்புராஜா அவர்களுக்கு நன்றி. அவர் சொன்னார், இப்படி எதுக்கு ரொம்ப தூரம் அருமைக்கு பக்கமாக போறீங்க, நம்ம நாடகம் நீங்க வந்துருங்க, கலைமகள் தான் போட போறேன் அப்படின்னு பார்த்தோம். நல்ல பாட்டி, நல்ல நடிகர்கள், நல்ல பக்கமேலும் சொன்ன உடனே சரி அவ்வளவு தூரம் போறதுக்கு நம்ம பக்கத்திலேயே நம்ம இவ்வளவு பெரிய விழாக்கோலமாக இந்த கூட்டத்தை நேற்று கூட பார்க்க முடியல. அந்த மாதிரி மழை முதல் இல்லாம இருந்தா இந்த இடமே சிறப்பாக இருக்கும் என்பதை போல அந்த பக்திமாருக்கு நிறைந்து காணப்படுகின்ற இந்த இடத்திலே அற்புதமான காலத்தினால் செய்த நன்றி சிறிதனும் ஞானத்திலும் ஆனப்பெரு என்ற நன்மை அறிந்து வெற்றிமாறு அளித்த அந்த வீர வணக்கம் அந்த அண்ணனுக்கு, விழா குழுவினர்களுக்கும், அருமை சகோதர சகோதரிகளுக்கும், நாடக கலா ரசிகர்களுக்கும்
மேலும் இந்த நாடகத்தை அவர்களோடு பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமை அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல ஐயா 10 ரூபாய் கொடுத்து எனக்கு அன்பளிப்பு செய்தார். அருமை ஐயாவுக்கு நன்றி. அதே போல வரிச்சியோர் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டிய விளங்கக்கூடிய பழனியப்பன் அப்பாவுடைய ரசிகர்கள் சார்பாக எனக்கு உள்ளே ரூபாய் 100 அன்பளிப்பளித்தார்கள். நம்ம வட்டாரத்துக்கு பெருமை சேர்த்தவர் எங்க அப்பா வரிச்சியோர் பழனியப்பன். அது முறையாக நாடகங்கள் இப்படித்தான் அப்படி என்ற மறுமலர்ச்சியை கொண்டு வந்தவர் எங்க அப்பா வரிச்சியோர் பழனியப்பன். அதே போல அந்த தந்தையில பூக்கடைக்கு விளம்பரம் இல்லை. ஏன்னா அவர் ஒரு பண்டாரமாக இருந்தாலும் பண்டிகை நாள் பழமையான ஆரம்ப நாள் பொக்கிஷம் பழமையான பொக்கிஷத்தை வைத்திருக்கக்கூடிய ஐயா அருமை என்ன எங்க அப்பா வரிச்சியோர் பழனியப்பன் சார்பாக அன்பளிப்பளித்த அந்த அன்பு உள்ளங்களுக்கெல்லாம் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வாழ்க வாழ்க. காதலாகி கஜின்று கண்ணீர் மல்கி நம்மை நன்னேறி குய்ப்பது வேதம் 4லும் மெய்ப்பொருளாவது நாதம் நாமம் நமச்சிவாயவே. முருகா வெள்ளிமலை ஆண்டவா பன்னீர் வெளிகளிலே பழனிமலை முருகனின் அருளாலே இந்த இடத்திலே வந்திருக்க பாக்கியம் பெற்றமைக்கு பெருமை செய்யும் விதத்திலே ரசிகர்கள் தான் ரொம்ப அற்புதமாக இருக்கின்றார்கள். ஆக ரசிகன் இல்லாத அழகும் கலையில் இல்லாத பெருமை கொள்ளாது என்பதற்கு உதாரணம் இந்த வெள்ளிமலைக்கு வந்த அற்புதமான ரசிகர்கள் இந்த இடத்திலே இருப்பதனால்தான் பெருமை வருகின்றது. இல்லை என்றால் அது ஒண்ணு என்ன செஞ்சாலும் குப்பையிலைங்கிற மாதிரி போயிடும். அந்த மாதிரி மனிதனை பார்த்து
மனிதனை பார்த்து மனிதன் சொன்னது திருக்குறள், தெய்வத்தை பார்த்து மனிதன் சொன்னது திருவாசகம். அதுதான் தேவாரம் திருவாசகம். மாசில் வீணையும் மாலை மதியம் என்று அந்த இறைவனை பார்த்து அப்ப சுந்தரர், மாணிக்க வாசகர், ஸ்ரீஞான சம்பந்தர் தந்தைகளே இறைவனை இசைவடிவமாக இருப்பார்கள். அதே நேரத்தில் தெய்வமே மனித உருவிலே வந்து ஓதியது பகவத்கீதை. அதை சொல்ல வந்தவர் கிருஷ்ண பரமாத்மா. தர்மத்தின் வாழ்வுமை சூதகவும் என்ற ஒரு நாள் தர்மமே வெல்லும் என்பதற்காகத்தான் மகாபாரதத்திலே கண்ணன் வந்ததினால் அங்கே பாரதம் பெருமை அடைந்தது. அப்படி பாரதம் பெருமை அடைவதற்கு காரணம் அந்த தன்மையிலே ஆக அர்ஜுனனுக்கே கீத உபதேசம் புரிந்தார். 300 ஸ்லோகங்களை சொன்னார் பரந்தாமல். அத்தனையும் கேட்டுவிட்டு எல்லாம் சரிக்கன்னா இப்ப நான் என்ன செய்யன்னு கேட்டாங்க. அப்பதான் ஆஞ்சநேயர் கொடியில ஆடிக்கிட்டு இருந்தாருல்ல, அவனுக்கு புரியல, அவருக்கு புரிந்தது. ஏன் சொல்லுகிறார் பரந்தாமா? ஆக தர்மம் அழிய வேண்டும், தர்மம் ஜெயிக்க வேண்டும். அதர்மம் அழியணும்னா அந்தந்த காலத்துல அந்தந்த தெய்வம் தோன்றி அவர்கள் வந்து கேட்கும் பொழுது தெய்வம் வந்து நின்று கேட்டது பாரதத்திலே. மண்ணின் மீது ஆசைப்படாதே மனிதா, மண்ணின் மீது ஆசைப்பட்டால் வீணாக மடிந்து விடுவாய். மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை வரக்கூடாது என்பதை சித்தரித்தது மகாபாரதம். பெண் மீது ஆசைப்படாதே, பெண் மீது ஆசைப்பட்டால் எந்த கதிக்கு ஆளாவா என்பதை காண்பித்தது ராமாயணம். அதனால்தான் இந்த இரு காவியங்களும் பொக்கிஷமும் நம்முடைய மக்களுக்கு அது அந்த கதை வழியே மனிதன் வாழ வேண்டும், ஒழுக்க நெறிகளே வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் மகாபாரதமும் அதே போல ராமாயணமும் பெருமை சேர்க்க வந்தது. அப்பேற்பட்ட அந்த 2 கதைகளிலும் வரக்கூடியவன் நாரதன். அது மட்டுமல்ல, கிரேநாயகம் துவாபராயுகம் கதிகம் என்று சொல்லக்கூடிய 4 யுகத்தில் வரக்கூடிய நாரதமணிமனாக நான் வந்திருக்கின்ற காலமுதலே நல்லவர்க்கெல்லாம் சாட்சியலாக எப்படி மனிதன் கண்ணதாசன் சொன்னதை போல கண்ணிலே அன்பிருந்தால் கல்லிலே தெய்வம் வரும் என்றார். ஆக சாட்சியலாக இறைவன் ஒருவன் தானே வருகிறார். அந்த மாதிரி நல்லவர்க்கெல்லாம் காட்சிகள் என்னை ஒன்று மறுசாட்சி தெய்வத்தை காட்டியம்மா, நம்பிக்கை வைத்து கல்லைய மாட்டா தெய்வத்தை காட்டியம்மா, அதுதான் உனக்கு காட்டியம்மா, அதுதான் உனக்கு காட்டியம்மா. நல்லவர்க்கெல்லாம் காட்சிகள் என்று ஒன்று மனசாட்சி தெய்வத்தை சாத்தியமா, தெய்வத்தை சாத்தியமா. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை, செய்த குற்றமில்லை வேறையாதப்பா. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை, செய்த குற்றமில்லை வேறையாதப்பா. பறவைகளே மனதுக்குள் மனது கொஞ்சம் தோது சொல்லுங்கள். நல்லவர்க்கெல்லாம் காட்சிகள் எண்ணி ஒன்று மனசாட்சி தெய்வத்தை சாத்தியமா, தெய்வத்தை சாத்தியமா. ஆண்டவர் ஒரு கொடி வந்தமில்லை,
யாவரையும் வாடம் மண்ணை விழுவதில்லை நல்லதற்கெல்லாம் காட்சிகள் என்று கொண்டு வருகிறாரே ஒன்று தெய்வத்தை காட்சியம்மா அதுதான் உள்ளத்தை காட்சியம்மா அதுதான் உள்ளத்தை காட்சியம்மா நேற்று கூட இந்த அமைப்பு கிடைக்கல எவ்வளவு காசு வாங்கினாலும் செலவாகிறது வருதா செல்வம் 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 என்று சென்று விடுகிறது ஆனா நிலைத்து வருவது இந்த கல்வி அப்படிங்கிற அந்த பின்பாட்டு அந்த மாதிரி வாசிக்கிறீங்க பாருங்க அதே மாதிரி மாப்பிள்ளை ஜெயராஜ் அதே மாதிரி சின்ன பையன் நம்ம மகன் உங்களை வச்சுதானே ஏன் பாட்டு பெருமை ஆகுறது நீங்க பாடல்கள் நாங்கள் வாசிக்க முடியுது சுமத்துல வந்திருந்தாலே கைக்கு கிடைக்கும் கண்டிப்பா கிணத்துக்குள்ள வந்திருந்தா கைக்கு கிடைக்குமா கிடைக்காதுல முருகை மாதிரி ஒரு பெட்டிக்கார கிடாத்திருக்கையிலிருந்து வந்து வாசிக்கும் போது ஓ குரல் அப்படியே சீர்காழியா இருக்கும் குரல் மாதிரி அப்படியே அழகா இருக்கு இல்ல உங்க ஆசீர்வாதம் சாமி இருக்குது அந்ததான் குரு வாய்ப்பது அந்த அப்படி மகாபாரதத்திலே குருநாதர் வாதித்தார் பாண்டவர்களுக்கு கௌரவர்களுக்கு அவர்தான் துரோணாச்சாரியார் அந்த மாதிரி கற்பூரம் மாதிரி அதை எடுத்துக்கிட்டீங்க நீங்க குரு மகன் சொல்லி தந்தா எங்க அம்மா மாமா பிரேம்குமார் மாமா சொல்லி கொடுத்தா அப்படியே வாங்கினதுனால அந்த குரு வித்தை கண்டிப்பா கல்லாமல் பாயுங்கிறதுக்கு உதாரணம் ஏன்னா படிக்க படிக்கத்தான் ஆத்மாங்கிற அறிவு சுத்தமாகும் அதே போல அறுக்க அறுக்க தென்னம்பாலை சுரக்கும் கறக்க கறக்க ஆதின்பால் சுரக்கும் அதான் வள்ளுவ தேவன் சொன்னான் தொட்டளை பொருள் மணற்கேணி மாந்தருக்கு கட்டளைத்தூரம் அறிவு எந்த ராகம் பண்ணாலும் வாசிக்கக்கூடிய வல்லமை தம்பிட்டு இருக்குல்ல அதே மாதிரி திசிரம் கண்டம் திருமுடை ஆதிங்கிற 5 பஞ்ச தாளங்கள்ல வந்தாலும் வாசிக்கக்கூடிய பக்குவம் மாப்பிள்ளை ஜெயராஜுக்கு இருக்கு ஏன்னா அவரு வாத்தியார் அப்பேற்பட்ட வாத்தியார் மாப்பிள்ளை ஜெயம் அப்படியில அப்ப நீ தாய் 8 அடி வாங்கியா குட்டி 16 அடி பயணம் 16 அடி வாங்கணுமா இல்லையா அந்த வாத்தியா இருக்கு தெரியுமா வாத்தியார் அந்த மாதிரி இடத்துல மாதா பிதா குரு தெய்வங்கிற மாதிரி உலகத்திலே கலப்படம் இல்லாமல் இருக்கக்கூடிய தாய்ப்பால் ஒன்றுதான் கலப்படம் இல்லாதது மற்ற எல்லாமே கலப்படம் தான் ஏன்னா பாலுக்கு நண்பன் யாரான தண்ணி பால் வியாபாரியை காமிச்சு கொடுக்காத ஒரு நண்பன் யார் என்றால் அதுதான் பால் தண்ணி ஊற்றினாலும் காமிச்சு கொடுக்காதுல்ல பால் வியாபாரிக்கு லாபத்தை தான் தெரியுது அந்த மாதிரி ஆனா கலப்படம் இல்லாதவள் தாய் ஒருவள் தான் அதனால்தான் அப்பேற்பட்ட ஈண்ட பொழுது பெரியவர்க்கும் தன் மகனை சான்றோனை கேட்ட தாய் தாய் என்னைக்குமே உண்மையானவள் ஆனால் தகப்பே தெய்வம் வாத்தியார் 3 பேர் சந்தேகத்துக்குரியவர்கள் நம்ம எல்லாம் கடவுள் இருக்கு நம்ம நம்புறோம் கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க இருக்காங்கல்ல நிறைய பேர் இருக்காங்க இல்லையா நல்லா வாசிக்கிறீங்க நல்ல வாத்தியாரை படிச்சிருக்கீங்க நம்ம பாராட்டுறேன் கண்டிப்பா இதே வாத்தியார் கடியில போனா அதே போல தகப்பனும் சந்தேகத்துக்குரியவன் தான் 2 பேருக்கும் சண்டை வந்துருச்சுன்னா சொல்லுவேன் ஒரு அப்பனுக்கு நடந்திருந்தா கேட்பான்ல அந்த ஒரு அப்பனுக்கு நடந்திருந்தாலும் சந்தேகம் அது சந்தேகம் அப்ப கலப்படம் இல்லாமல் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் இருப்பவள் தாய் அதனால்தான் வள்ளலார் சொல்வார் பெற்றதாயனை மகன் மறந்தாலும் பிள்ளையை பெருந்தாய் மறந்தாலும் குற்ற தேகமது இந்த உயிரே மறந்தாலும் உயிரை மேலிய இந்த உடல் மறந்தாலும் கட்டக நெஞ்சம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பன மறந்தாலும் நற்றவத்தே உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேன் அப்படின்னா இல்லையா அதனால்தான் உள்ளம் பெருங்கோவில் என்பதை தந்தைகளை இறைவன் இந்த வாழுகின்ற மனிதனுடைய உள்ளத்திலே நான் இருக்கின்றார் அப்பேற்பட்ட உள்ளத்திலே வைத்துத்தான் அந்த ஆண்டவனை இந்த இடத்திலே மக்களுக்கு மக்களாக இருக்கக்கூடிய தெய்வமாக நினைத்து இந்த இடத்திலே வந்திருக்கும் காலம் முதலே அதனால்தான் அன்றைய தன்மை அறிந்து இந்த இடத்திலே அண்ணனாக தம்பிகளாக தம்பிக்கு தம்பியாக அதான் தம்பி வாழ்க்கையில விட்டு கொடுக்க நினைக்கிறவன் தம்பி கெட்டு போக மாட்டான்டா கண்டிப்பா கெட்டு போக நினைக்கிறவனே விட்டு கொடுக்க மாட்டான் உண்மைதான் அப்படி கெட்டு போக நினைக்கிறதால்தான் பெரியவர்களை விட்டு கொடுக்காமலேயே 5 ஊராவது போயிட்டு போறாங்க அப்படின்னாரு கேட்கல 5 ஊர் வரமாட்டேன் கண்டாருன்னா சரிடா துரியோதனா 5 வீடு வரமாட்டேன் 5 ஊர் 5 வீடாவது விடு
தர்மன் பீமன் அர்ஜுனன் அவர்கள் சகாதேவனுக்கு 5 வீடு அனுப்புறேன். 5 வீடல்ல ஊசி குத்த இடம் கூட தர மாட்டேன்னு விட்டு கொடுக்காம பேசினா பாரு. வணக்கம் அதுல நாளைக்கு அமைப்பாரு. ஆமா ஆமா அவங்க போய் ஆமா கருவாடு கடைக்கு விளம்பரம் ஆகினாலதான் அப்பேற்பட்ட விட்டு கொடுக்காமல் இருந்ததுனால் அவன் அழிந்தான். அங்கே தர்மம் வென்றது. காந்தாரி கூட செவிச்சா இல்லையா இல்ல கண்ணா அப்படின்னு அதை பேசுவோம். இந்த 15 நாளா மைக்கு சூப்பரா இருக்கு. நம்ம வெளிய குரலை அறிமுகப்படுத்துவது ஒளி நிலையம் தான். அந்த 15 நாளா மைக்கு ரொம்ப சூப்பரா. தம்பி கடையவே காலி பண்ணி கொண்டாந்து செய்யும் தொழிலே தெய்வம். பொன்னமராவதி ஓ பரவாயில்ல நல்லா முத்துக்கு முத்தாக ஒரு நாளும் பெறவில்லை. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நாடுகால் மன்னரும் நாங்கள் சொன்ன சொந்தமடா. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமட நாடுகால் மன்னரும் நாங்கள் சொன்ன சொந்தமட. நன்றி நன்றியா நன்றியா. ஆக ஒரு நாளைக்கு ஓரிலும் தங்க கூடாத சாபத்தை பெற்றவன் நானவர். அப்படி நான் ஒன்றுக்கு ஒரு கழகம் அன்றைய பொழுதில் எனது கடமையை நான் செய்ய தவறிவிட்டால் நீங்க எப்படி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஊருக்கு போய் உங்க கடமைகளை செய்கின்றீர்களோ? சரிடா அண்ணா அதான் அண்ணன் ஆமாண்ணா அண்ணா சரி அண்ணன் பாடுறதுக்காக நான் பாடல.
இப்ப நான் பாடி அல்லாமல் சொல்லி பாட சொல்லிடுவோம். என்ன காலா வேணுமா திருப்பி ஒன்று கேட்டா பாடிடுவோம். அந்த மாதிரி நடந்து வந்திருக்கிறோம். ஆகவே ஒரு நாளைக்கு எதிர்கடமை நான் செய்ய தவறுகிறது இல்லை. ஆக நான் என்ன பெயர் கொண்டேன், நான் தனக்கு மகன் என்றேன். யாரும் எனக்கு பகை இல்லை, எவரையும் பகைவராக நானும் கருதுவதில்லை. ஆக யாரும் பகைமையாக நினைப்பதில்லை. அசுரர் வாழும் இடம் செல்வேன், அமரர் கோட்டம் புகுந்திடுவேன், இகழ்ந்த மங்கையின் புகுவேன், ஈடில்லா தேவர்களுக்கும் உறவிடுவேன். அப்படி உதவியினால் தான் மந்திரகிரிமலையை மத்தாக்கி வாசுகி என்ற பாம்பை கைதாக்கி திருப்பார்கடலை கடைந்தார்கள். அப்படி நானும் சொன்னதினால் சாப விமோச்சனம் அடைந்தார்கள். அதனால ஒரு பழமொழி சொன்ன வாழை பிடிச்ச கூட வாழ்ந்தாண்டா அப்படிமாங்கல்ல. வாழை பிடிச்சவன் வாழ்ந்தான், தலையை முடிச்சாங்க யாரு அசூரங்க, அவங்களுக்கு கிடைக்கல. ஆக தேவர்கள் வாழ்ந்தார்கள். அதனால்தான் தேவர்களுக்கும் உறைவிடுவேன், பாலும் சோறும் உண்டென்பேன், பலமும் இடமும் நன்றென்பேன், சோலை துண்டரம் கண்டிடுவேன். ஆகா இன்னைக்கு சாப்பாடு ஐயா வீட்டுல ரொம்ப அற்புதமாக சைவம். எனக்கு பிடிச்சது ரொம்ப சைவம் தான். அற்புதமான பூபதி அண்ணன் வீட்டுல அற்புதமான சைவ சாப்பாடு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் சொல்லுவாங்க 14 வகை பதார்த்தத்தோடு அற்புதமான சமையல், அற்புதமான சாப்பாடு. அந்த மாதிரி அதெல்லாம் முப்படன் முகம்பர் வந்து உபசரித்து பேசி உப்பில்லா குளித்தாலும் உண்பது அமுதம் என்பதை போல அந்த அமுதம் கிடைத்த அந்த குடும்பத்தார்களுக்கு, விபதி குடும்பத்தார்களுக்கு எல்லாம் நன்றி. ஏன்னா தானத்திலே சிறந்த நாளும் இந்த அன்னதானம் தான் உலகத்திலே சிறந்த தானம். அந்த அன்னதானத்தை மட்டும் செய்யாதவே பாரதத்திலே கர்ணன். அப்படி கர்ணன் அன்னதானம் செய்யாம இருந்ததுனாலதான் சொர்க்கத்துக்கு போக முடியாம அவனுக்கு பலித்தரான். ஆகையினால அந்த அன்னதானம் உலகத்திலே சிறந்த தானம் என்ற தன்மையை அறிந்து எங்களுக்கெல்லாம் கலைஞர்களுக்கு நல்ல உபச்சாரம் செய்து அற்புதமான உணவளித்த அந்த மாதிரி அந்த குடும்பம் இல்லாத வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டி இந்த தன்மையில் அப்படி ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்யவில்லை என்றார். டைமிங் முக்கியம் இல்லையா? இந்த டைமிங் தான் முக்கியம். அதனால கலகத்துக்கு வழிவரைக்கும் அதே சொன்னீங்களே சத்தம் கேட்கும் சத்தம். அதே அப்பா ரொம்ப தூரத்தில் இருந்து சத்தம் கேட்கிறதா? அற்புதமான குரல், இனிமையான ஒரு கானம், குயிலை படித்த மொழி, மகிழை படித்த நடை, குன்ற மதுரமலை சோர் முழக்கி குறிஞ்சியிலே பூமதண்டு கொழுங்குரடி தன்னாலே ஒரு கொடுத்தே வண்டிரண்டு பறக்கிறடி முன்னால. 2 கிளி ஆமா அருமையாக பாடுகிறது. என்ன ஒன்று குயில் பாட்டு வந்ததென்ன இளமானே. மானுக்கு பிறந்த மாண்டானே அம்மான் மகள். அதனால்தான் அம்மானை அழகு மிகும் கண்மானை ஆடி வரும் பெண்மானை தேடி வருவான் இன்று முருகப் பெருமானை வெள்ளிமலை ஆண்டவனை தந்தைக்கு குருவாகி மந்திர பொருள் சொன்ன சுந்தர வடிவேலனை சுட்டபலம் வேண்டுமா சுடாத பலம் வேண்டுமா என்று அவங்க அறிவுக்கண்ணை சுட்டி கட்டிய அந்த ஞான வண்டிதனை இல்லையா? எப்படி எவ்வளவு சொல்லி காத்துருந்தேன் மாப்பிள்ள. அதான் தூண்டிக்காரருக்கு மெதப்புல கண்ணிடான். தோண்டிக்காரருக்கு நெருப்புல கண்ணா இருந்தா ஒரு மைனா வந்திருக்கிறார். மைனா வந்து நிக்குது. அற்புதமான குரல். அந்த மாதிரி தோண்டிக்காரருக்கு நெருப்புல கண்ணை போல தொழில் அந்த ஆர்வம் இருக்கிறதுனாலதான் பரிமணிக்கிறது. தொழில் ஆர்வம் குறைஞ்ச போச்சு. நான் காலம் எடுத்து வீட்டு போயிருவேன். போகவிடாது வருகிறாங்க ஆண்டு வரைக்கும் போகவிடாது. ஆனா இன்னும் ஆர்வம் குறைய மாட்டேங்கிறது. ஆர்வம் ஏறிக்கிட்டே இருக்கு. நல்லபடியா ஆமா. எம்ஜிஆருக்கு குறையல. கண்டிப்பா 60 வயசு வரைக்கும் நடிச்சாரு. 60 வயசு ஆர்வம் வெளிநாட்டுக்கு பெண்ணோடு நடிச்சோம். ஒரே மனிதன் மக்கள் தொகை எம்ஜிஆர் தானே. அந்த பெருமை அவருக்கு தான். என்ன ஒரு அழகு, என்ன ஒரு ஞானம். அதான் குறைகிறது யாழ்கிறது என்பது மக்கள் மனதை சொல்கிறார் என்றார். அந்த மாதிரி என்ன அழகாக பாடினார். உரைக்க உரைக்க எப்படி சந்தனம் மனம் வருமோ
அதே போல கண்ணுல மை போட்டா ரொம்ப அழகா இருக்கும்டாமாப்ல. பெண்கள் பெண்கள் கண்ணுக்கு மையழகு, கவிதைக்கு பொய்யழகு, அவரைக்கு பூவழகு, அவ்வைக்கு கூணழகு, தமிழுக்கு சொல்லழகு. அந்த தமிழுக்கு சொல்லால் அதுதான் முருகன். அதனால்தான் தித்தித்த தித்தித்த புத்துணகை உதிக்கும் முத்தமிழே முருகா 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 அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்வதை போல அறிவமும் குருவமும் ஆகிய அனாதியாய் பலமாய் ஒன்றாய் விரவமாய் இந்த ஜோதி விளம்பதொரு மேனியாகி கருணை கூறும் முகங்கள் ஆறும் கரங்கள் வெளியிட்டும் கொண்டு ஒரு திரு முருகன் வருவாள். சூப்பர் டைமிங். அந்த மாதிரி தெரியல. பாட்டுக்கு பாட்டு ஆதிக்கு
நம்ம ஐயா அவர்களுக்கு நன்றி, பணிவான வணக்கம். ஆக மாலோரின் மருகனை மன்றாடி வைந்தனை வாழ்வதற்கு மேலான முருகனையே நினைத்து 5 வயதில் அறியாத பருவத்திலே விஜயந்தா நன்றி நன்றி ஐயா அவர்களுக்கு நன்றி. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுது, காலம் போனா மீண்டு வருமா? இருக்கிற வரைக்கும் இளமையிலே கற்கக்கூடிய கல்வியை இளமையிலே கற்றுக்கணும். 5 விளையாடுறது 50 விளையாடு தொட்டி பழக்கம் விளையும் பயிர். அந்த மாதிரி இந்த வயதிலே இல்லம் செய்யணும். பட்டம் தவறுனா நஷ்டமாயிடக்கூடாது இல்லையா? பூத்திருந்து பூத்திருந்து பூவிடு நேற்று வர தேற்று வச்ச ஆசைகள் எழுதடி, நீ இருந்து நான் நினைச்ச நிம்மதியாகுமடி. அந்த பொண்ணு கிட்ட ஒண்ணு சொல்லிவா தனியா, நீ இல்லாமே வாடுவே. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகிறே, வச்ச ஆசைகள் நிம்மதியாகுமடி. காத்திருந்து காத்திருந்து கடந்து போகுதடி, பொத்திருந்து பொத்திருந்து பூவில் போகுதடி.
வருகிறான் மனவேடன் மங்கிக்க காவலாளியாக வென்றமிழ்நாடு உள்ளவரை இந்த இடத்திலே மாலோனின் மருகனுக்கும் மன்றாடி வைந்தனுக்கும் வாழ்வதற்கு மேலான 33 கோடி தேவர்களும் போற்றக்கூடிய தன்மையிலே அதோட முருகனுக்கு வள்ளிக்கு உங்க தலைமையில இன்னைக்கு நான் கல்யாணம் பண்ண போறேன். தலைவேலையா? கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். வாடாத மலரிடத்து ஓயாது உடைநிலைந்து சூடாத நாள் ஏது சுழமிகு வடிவேலர் காலத்தின் கடிப்பை கடித்து சுந்தரம் நிறை ரதம் இந்த உலகிற்கு வருகிறான் தங்கராஜ் என்ற அற்புதமான காவலாளி. அவனை சந்திப்போம். ஆமா உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி ஆகாய கங்கை தாய்நாளும் சாராய கங்கை சாயாதடா ஆளோர்கள் கூடும் சத்தங்களாவும் காசுள்ள பக்கம் மாயாதடா குடிச்சவன் போதையில் நிற்பார் குடும்பத்தை வீதியில் வைப்பார் தடுப்பதும் யாரென்று இங்கே நீ கேளடா கல்லுக்கடை காசிலே தாண்டா கட்சி கொடி ஏறுது போடா கல்லுக்கடை காசிலே தாண்டா கட்சி கொடி ஏறுது போடா மண்ணோடு போனோம் நம் நாடு இருந்த செய்யும் உன்னால் முடியும் உன்னால் முடியும் உன்னால் முடியும் தம்பி தம்பி அட உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி பள்ளூரி கல்வி இல்லாத ஊரை கையோடி தீமூட்டுவோம் கல்லாத பேர்கள் இல்லாத நாடு நம் நாடு என்றே நாம் போற்றுவோம் இருக்கிற கோவிலை எல்லாம் பதிக்கிற பள்ளிகள் செய்வோம் ஐவன் கோபுரம் அங்கே நாம் காணுவோம் பணம் என்ற கைகளில் உண்டு ஞானம் என்ற நெஞ்சில் உண்டு பணம் என்ற கைகளில் உண்டு ஞானம் என்ற நெஞ்சில் உண்டு நான் என்று சொல்லாமல் நாம் என்று உறவு கொள்வனமா கசமா தமத நிகழி உன்னால் முடியும் உன்னால் முடியும் உன்னால் முடியும் தொல்கை தொல்கை உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி தொலை உனக்கு தொலை விளநாட்டை எடுத்து உன்னை தொலை உனக்கு தொலை விளநாட்டை எடுத்து இதையும் முடியும்
உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. ஏன் வந்தார்? எதற்காக வந்தார்? யாரோ ஒரு முனிவர். விசாரிக்கலாமா? சரி பிரியா. ஆமா. நீ யாரோ இங்கு நான் யாரோ ஒன்று சேர்ந்தோமே இன்பம் காண்போமே. இசை பாடுவோம். இன்பம் காண முடியுமா? ஆம்பளை என்னடா ஒண்ணு இன்னும் என்ன இன்பம் காணலாம். ஒன்று சேர்வோமே இசையை காண்போமே. என்னுயிர் நீ தானே, என்னுயிர் நீ தானே, உன்னுயிர் நான் தானே. நீ யாரோ இங்கு நாம் யாரோ. அண்ணன் திருப்பதி அண்ணன் அவர்கள் நானும் உங்கள் உறவை என்ற பாடலை பாடச் சொல்லி ரூபாய் 100 அன்பளிப்பு அளித்தார்கள். அந்த அன்பு உள்ளத்திற்கு நன்றி. இதே கனவுகளை திறக்க ஓடி வந்து சிறையில் சிக்கிக் கொண்டதேனம்மா. காதல் உள்ளங்களை கண்கள் இளமை காணுவது வீரியம்மா. உள்ளங்களை ரத்த வெள்ளத்திலே துவைக்க சிறப்பது சரியம்மா. உருகளை அழைக்கிற கூடுகள் நல்வது பாரம்மா. உள்ளத்தை அழைக்கிற பாரம் எவரொன்று சொல்லம்மா. நானும் உந்தன் உறவை ஆடி வந்த போரை வந்தாயே. புயலும் வருகிறது, திரைகள் தெரிகிறது, கரகை செலுத்துகிறது வராயோ. என்னை இழந்தது என்னை விழுகிறது, இவன் மாறவன் வழிகிறது. என்னை காக்க என்று உலக பிரிக்கிறது, இதயம் இழந்து என்று அழைக்கிறது. வாழ்வது ஒருவரை உனக்கென வாழ்வது கொடுமை என்பே. சாவது முழுக்க நம்பது சாவது. நானும் உந்தன் உறவை ஆடி வந்த போரை தேடி வந்த வேளையை செய்து இறகுகள் முறிந்தவம்மா. கலந்ததம்மா. உயிரே இதுதான் வேணும். ஆமாங்க ஐயா. அது எதனால வருது? மாப்பிள்ளை ஜெயராஜனாலையும் என் தம்பி கிடாத்திருக்க முருகனாலையும் கூத்தும் பாதி கொட்டும் பாதின்னா என்னடா தகராஜே, நடிகர்களை கூட பூரியா போட்டு போடலாம். பக்க மேளங்களை இப்படி வெயிட்டா போட்டிருக்கேன் பாரு. எல்லாரையும் வெயிட்டா போட்டு எல்லாத்தையும் அனுசரிச்சு நமக்கு உசுர கொடுக்கிற சாமிகளே வந்து நேரம் போனது என உயிரை கொடுத்த சாமிக்கு முடியத்தாண்டா கொடுக்கணும். அதனால மயிர் நீக்கின் உயிர் வாழ கவரிமான்னு சுத்தமான தமிழ்ல வள்ளுவ தேவனே சொன்னார். ஆமா சார், மயிர் நீக்கின் உயிர் வாராய் கவரிமான். அந்த மயிர் என்பது தூய தமிழ். தூய தமிழ். ஆனா வேணா மயிறு வெங்காயத்துக்குள்ள நுழைஞ்சுன்னா கண்டிப்பா வேணா மயிறு வெங்காயத்துக்குள்ள நுழைஞ்சான். எந்த மாசம் எங்க வெங்காயத்தை முடிக்கி பார்க்க போற மயிராஜா நீங்க கண்டிப்பா உரிக்க வரைக்கும் அதான் வேணா மயிறு வெங்காயத்துக்குள்ள நுழைஞ்சும்பா. கண்டிப்பா. அதனால இந்த காயங்கிற உடலுக்கு அந்த வெங்காயங்கிற நன்மையில முடிய கொடுத்துருக்கேன். ஆமாங்க, அந்த காலத்துல பெண்கள் மயிர் அவுத்து விட்டா தரைக்கு விழுகும். இப்பயும் அவுத்து விடுறாங்க, மசுறு துண்டா போய் விழுகுது. ஃபுல்லா ஒட்டு மசுறு.
அந்த மாதிரி இருந்த இடத்துல இருந்துகிட்டோம்னா உலகம் நம்மளை மதிக்கும். கண்டிப்பாங்க. நம்ம மட்டும் நல்லா தான் பார்த்தா நம்மளை சுத்தி இருக்கும் நல்லா இருக்குங்க. அதனால